ஏன்னா இன்றைக்கு இந்த புள்ளி விவரத்தோட நான் தெரிவிக்கிறேன், பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் 65% மக்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை மக்கள். அவர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 1 கிலோவுக்கு 27 ரூபாய் அதிகமா இந்த ஆட்சியில உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய்க்கு விற்குது, 18 ரூபாய் அதிகம். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்குது. 1 கிலோ 60 ரூபாய் உயர்ந்திருக்குது கடல் எண்ணெயில 1 லிட்டருக்கு திமுக ஆட்சியில். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250 ரூபாய், திமுக ஆட்சியில் 400 ரூபாய், கிட்டத்தட்ட 1 கிலோ 150 ரூபாய் திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130 ரூபாய், 1 கிலோவுக்கு 56 ரூபாய் உயர்வு. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபாய், திமுக ஆட்சியில் 120 ரூபாய், இன்றைக்கு 41 ரூபாய் உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் எதற்காக புள்ளி விவரத்தோடு நாங்கள் குறிப்பிட என்று சொன்னால், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்த அரசு எந்த அளவுக்கு திறமை இல்லாம ஆட்சி புரிந்துகிட்டு இருக்குது. ஏழை மக்கள் இன்றைக்கு வாங்கும் சக்தியிலிருந்து இருக்கின்ற அந்த மக்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை.